சேர்ந்த மாணவர்கள் நாங்கள் மட்டும் ஏன் நீட் எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த சட்டத்திற்கு தடை பெறுவதற்கு தான் சாத்தியம் அதிகம் இருக்கிறது. ரைட் டு ஈக்குவாலிட்டி வயலேட் ஆகுதா? நான் கேரளாவில் பிறந்திருக்கேன், நான் மட்டும் நீட் எழுதுனா தமிழ்நாட்டில் பிறந்தவன் இந்தியா ஆர்டிகல் 14 இந்தியா முழுக்க ஒன்று தானே. ஈக்குவாலிட்டி வயலேட் ஆகுதா இல்லையா? நான் மட்டும் எங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டு மெடிக்கல் டாக்டர் ஆகணும், தமிழ்நாட்டில் +2 முடிச்சுட்டு டாக்டர் ஆகுறான். எங்கள் மாநில சுயாட்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அடிப்படுது இல்லை சார்? அது அடிப்படுது உங்களுக்கு. அது அப்போது கல்வி மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் அல்லவா? 18 வருடம் மத்திய அரசில் பங்கு வகித்தீர்கள் அல்லவா? பங்கு வகித்தீர்களா இல்லையா? கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் ஏன் எடுக்கலை? அன்றைக்கி ஏன் சார் மாநில சுயாட்சி பேசலை? இன்றைக்கி கல்வி உரிமை பேசுகிறீங்களா சார்? 2Gயில் சம்பாரிச்சுட்டு இருந்தப்போ உங்களுக்கு கல்வி உரிமை கண்ணுக்கு தெரியலையா சார்? கடல் உள்ள மணல் அள்ளி திருடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதில்லை சார்? அன்றைக்கி மாநில உரிமை தெரியலையா? குறைந்தபட்சம் மாநில உரிமை என்றைக்காக இருந்தாலும் மாநில உரிமை தானே. அன்னைக்கு நீங்கள் மாநில உரிமை கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு கட்டுப்பட வேணாமே. உங்களை தமிழகம் வாழ்வாங்கு வாழ்த்தி இருக்குமே. நீங்கள் இன்றைக்கு மாநில உரிமை மாநில சுயாட்சி பேசுவதும் உங்கள் சுயநலத்தின் காரணமாக, உங்களது கையாளகத்தனத்தின் காரணமாக. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் உதவி பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்க.